கேட்டுக்கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே இதை தொடங்குவதற்கு முன்பதாக ஜெபிக்கும்படியாக பிரதர் தினேஷ் அவர்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே, உமது வேதத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆர்வத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல சலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே ஆண்டவரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி நீர் சொன்ன விதமாய் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன விதமாய் இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் அந்த சத்தியத்தை அறிவதன் மூலமாய் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை கூறும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேத படிப்பை நடத்துகின்ற சகோதரியை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் உரைக்கத்தக்கதாய் உம்முடைய மகளை நீர் பலப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே வைத்து ஆண்டவரே காரியங்களை சரியாய் விளங்கி கொள்ள நீர் கிருபை தரும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எனவே நாங்கள் இந்த வேளையிலையும் நாங்கள் அவரை துதித்து ஒரு பாடலை பாடி நாங்கள் இதை பாடத்துக்கூட கடந்து செல்ல போகிறோம். என்னோடு சேர்ந்து அவர் இந்த மாலை வேளையில் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார், அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். இந்த வேளையிலும் தேவனை உயர்த்தி அவரை பாடி உள்ளத்தின் ஆழத்தில் அவரை உயர்த்தி நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லும் அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுமா வல்லவரே வல்லவரே
அடைக்கலமே உங்கள் அடைக்கலமாயிருந்தவரே அதிசயமே ஓ ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, இந்த மாலை பொழுதிலும் உம்மை உயர்த்தத்தக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நீர் நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேத பாடத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். மிகுதியான காரியங்களை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்களை உம்முடைய சிலுவையின் பின்னாலே நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம். நீர் பேசும். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சிஸ்டர் ரெபேக்காவிடம் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கனமகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி வேத பாடத்துக்குள்ள போகிறோம். கடந்த வாரம் நாங்க படித்த பாடங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ண போறோம். கடந்த வாரம் முதலாவதா பார்க்க போறோம். நோவாட காலத்துல மக்கள் எப்படியான சூழ்நிலையில இருந்தாங்கன்றது பார்த்தோம். ஆதியாகமம் 6:2 பார்த்திருக்கிறோம். அதாவது அவங்க புஷித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருந்தாங்க என்று கீழ்ப்படியாமை என்று பேதுரு சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள், அதாவது பெண் கொண்டும் பெண் எடுத்தும் என்பதற்கு நாங்க பார்த்த அதிகாரம் அதாவது அந்நிய நுகத்து சேர்ந்தல். அதாவது தேவ பிள்ளைகள் இல்லாத மனுஷரை திருமணம் அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்டமை. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் அங்கே இருந்தது நிமித்தம் நோவாவின் காலத்துல என்ன செய்யப்பட்டது? நோவாவின் காலத்துல அந்த பூமி ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்த்தது லோத்தின் காலம். லோத்தின் காலத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா லோத்தின் காலத்துல எப்படி பூமி இருந்தன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எளியவர்களின் கைகளை பலப்படுத்தாம இருந்தது. ஓரின சேர்க்கை, அடுத்தது கர்வம், அடுத்தது நிர்விசாரமான சாங்கோபம். அப்ப இத்தனையும் லோத்தின் காலத்துல இருந்த போது லோத்தின் காலத்தில் அந்த பூமியானது அக்கினி தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அடுத்து நம் காலம், நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்றத பார்த்தோம். அது எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னா லோத்தின் காலத்துல இருந்த மாதிரியும் நோவாவின் காலத்தில் இருந்த மாதிரியும் அதிகமா ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். அதுதான் லௌதிக கவலை. லூக்கால சொல்லப்படுது. நாங்க அதிகமா என்ன செய்யறோமா? லௌதிக கவலை. அப்ப லௌதிக கவலைன்றது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நாங்க கவலைப்படுறோம் அதிகமாக. அவருடைய வருங்காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கணும், ஏதாவது அவங்களை பற்றின சிந்தனையில என்ன செய்யறோம்? நாங்க கர்த்தருக்கான முன்னெடுத்த கொடுக்காம போறோம். அப்ப அப்படியான சூழ்நிலையாத்தான் நாம இருக்கிற காலம் இருக்குது. அப்ப இந்த காலத்துக்கு ஏன் பூமியா கர்த்தர் ஆக்கினி தீர்ப்புக்கு உண்டாக்குன்ற? நோவாவின் காலத்துல காணப்பட்டது போல அத்தனை பாவங்களும் லோத்தின் காலத்தில் காணப்பட்ட போது போல இருந்த அத்தனை கர்வம், நிர்விசாரமான எண்ணம், எளியவனின் கைகளை பலப்படுத்தாமை எல்லாமே நம்முடைய காலத்துல இருந்தாலும் அதீதமாக ஒரு காரியத்தை செய்தோம், லௌதீக கவலைகள். அப்ப நம்ம பூமியும், நாம் இருக்கிற பூமியும் என்ன செய்யப்படுது? ஆக்கினி தீர்ப்புக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்க 4 வகையான மனிதர்களை பார்த்தோம். அதாவது எலியாவின் காலத்துல 4 வகையான மனிதர்களை பார்த்தோம். அவங்க எப்படி என்று சொன்னா, ஒரு எலியாவை மாதிரி கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியத்தோட நிற்கிற மனிதர்களை பார்த்தோம். 2வது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றா, எபில, அதாவது வைராக்கியம் இல்லாம தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்ன செய்யறாங்க? ஓடி போய் ஒளிந்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தோம். 2வது ஏசபேலின் பாங்க, அதாவது கர்த்தரிடத்திலையும் வருவாங்க, அதே நேரம் என்னது ஏசபேலின் பந்தியிலையும் போய் இருப்பாங்க. அதாவது ஒத்த வேஷம் தரிக்கிற மனுஷர்களாக இருப்பாங்க. 2 பக்கத்திலையும் இருப்பாங்க. அதனாலதான் எலியா கேட்கிற, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்திலையும், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்திலையும் வரும்படி அவர் சொல்றார். அடுத்து
பாகாலுக்கு, அதாவது பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய அதாவது கத்த தெரிந்து கொண்ட 7,000 பேரை பார்க்கிறோம். கத்தருக்கு எப்பவுமே ஒரு ஜனம் தான் கத்த தெரிந்து வைத்திருப்பார். அதை நாங்க வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் பார்க்க போறோம். இங்கேயும் எலியாட காலத்திலையும் என்ன செய்தார், தனக்கென்று ஒரு ஜனத்தை 7,000 ஜனங்களை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். அடுத்து பார்த்தோம் 4 வகையான மனிதர்களை பார்த்துட்டோம். அடுத்து மோசே எந்த நிலை, அது மோசே ஒரு 4 நிலைகள்ல இருந்தார். அதாவது மோசே உருவாக்கப்படும் போது வனாந்தரத்துல உருவாக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியும் மோசே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக, அதாவது எகிப்திய கலைகளிலே வல்லவராக இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆடு மேய்த்து மந்தனாகவும் திக்குவாயனாகவும் மாற்றப்பட்டார். அப்ப அப்படியே கலைகளில வல்லவராயிருந்த மோசே திக்குவாயனும் மந்தனாக மாறியதுக்கான காரணம் அவருடைய சுயம். அங்க எப்பவுமே கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்த போறாருண்டா, நம்முடைய சுயமோ நம்ம சொந்த நாலேஜ் எதுவுமே கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற நாலேஜ் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அந்த வனாந்தர பாதையில அவரை எல்லாத்தையும் மறக்கடிக்க வைத்து என்ன செய்யற, தன்னுடைய பாதையில அவர் வழி நடத்துறார். அப்ப அந்த வனாந்தரத்துல 40 வருஷமாக கர்த்தர் மோசேயை நடத்தினார். 2வது ஓரப் மலையில தான் அவருக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறதா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அங்க அழைப்பு கொடுக்கப்படுது, அவர் என்ன காரியத்தை செய்யணும்ன்றது. அடுத்தது சீனாய் மலை. சீனாய் மலையில தான் அங்க அவருக்கு என்ன செய்யப்படுது, அவர் தேவனை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நிலையை சீனாய் மலையில காண்கிறோம். அடுத்தது அவர் கண்மலையின் வெடிப்புல, அப்ப அவர் பிதாவை பார்க்க ஆசைப்படும் போது அவர் சொல்ற ஒரு காரியம் என்னது, நீ என்னை முகமுகமா காண முடியாது, ஆனா கண்மலையின் வெடிப்புல இருந்தேன்னு சொன்ன என்ன செய்யலாம், என் பின்புறத்தை பார்த்துக்கொள்ளு. அந்த பின்புறம் என்ன என்பதை நாங்க பார்த்து கொண்டோம். அதாவது முன்னாடி நியாயப்பிரமாணத்துல தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக அவங்களுக்கு காணப்பட்டார். ஆனா பின்னாடி வர்ற கிருபையின் பிரமாணத்துல நம்ம பிதாவை எப்படி காணக்கூடியது, கர்த்தருடைய அது அடிக்கப்பட்ட கண்மலையானவரின் ஊடாக நாங்க பிதாவை முகமா தரிசிக்கலாம் என்றதுதான் அங்க கொடுத்தார். அப்ப மோசையின் 4 நிலைகளும் ஒரு மனுஷன் ஒரு ஒரு எப்படி ஒரு ஊழியக்காரனோ இல்லாட்டி ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ற மனுஷங்க என்ன செய்வாங்க, இந்த 4 ஸ்டேஜையும் தாண்டி தான் போவாங்க. அடுத்து நாம எந்த நிலையில நிக்கிறோம்ன்றத பார்த்தோம். முதலாவதா நாங்க பார்த்த அதாவது உதாரணமா சொல்ல போனா நாங்க தேவைகளுக்காக வந்தோமா, தேவைகளுக்கும் அற்புதங்களுக்குமாக வந்தோமாண்டு மற்றையில கேட்கிற தேவைகளுக்கும் அற்புதங்களுக்காகவும் நம்ம தேவனை தேடுறோம். அல்லாட்டி நித்திய வசனம் உம்மிடத்துல என்று பேதுரு சொன்ன மாதிரி நித்திய வசனத்துக்காக தேவனை தேடுகிறோமா. அடுத்து 3வது விடுப்பு, அதாவது விட்டெடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாள் மாதிரி அவருடைய காலடியில இருந்து பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோமா, அல்லது யோவானை போல மார்பிள சாய்ந்து பொக்கிஷங்கள், அதாவது மறைப்பொருளான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோமா, அல்லது கண்மலையின் வெடிப்புல தங்கி இருக்கிறோமா. கண்மலையின் வெடிப்புல தங்கி இருக்கிறவர்களைத்தான் உன்னத பாட்டுல கர்த்தர் சொல்ற, கண்மலையின் வெடிப்புலையும் சிகரங்களின் மறைவிலும் தங்கி இருக்கிற புறாவே உன் முக ரூபத்தை காட்டு. அப்ப அந்த தேவன் என்ன செய்யறார், நாங்க எங்க இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புறதில்ல. கர்த்தர் விரும்புறது கண்மலையின் வெடிப்பு நாங்க தங்கி இருக்கணும். ஆனா நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று நாம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம தேவைகளுக்கும் அற்புதங்களுக்குமாக தேவனை தேடுறோமா, அல்லது நித்திய வசனம் நம்மிடத்துல இருக்குன்னு தேடுகிறோமா, அல்லது விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாதை போல இருக்கிறோமா, அல்லது அவருடைய மார்பிள சாய்ந்து கொள்ற அளவுக்கு நாங்க பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்றதுக்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்ம இருக்கிறோமா. கண்மலையின் வெடிப்புல அவருடைய வருகையின் போதுதான், கண்மலையில வெடிப்பில் தங்கி இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்பட முடியும். அப்ப கண்மலையின் வெடிப்புல நாங்க தங்கி இருக்கிறோமா, அவருடைய வருகைக்கு நம்மளை தயார்படுத்தி இருக்கிறோமான்னு நம்மளை நாம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். நாங்க இது கடந்த வாரம் நாங்க படித்த விஷயங்கள். அடுத்து நாங்க இன்னைக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தை பற்றி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி 2-3 காரியங்களை நாங்க பார்க்கணும். அதாவது மார்ட்டின் லூத்தர் என்றவர் பைபிளை முதலாக ஜெர்மன் மொழியில எழுதினவர்.
அவர் அந்த பைபிளை எழுதினவர் மட்டுமில்ல, அவர் எழுதும் போது என்ன செய்தார் என்று சொன்னா கிட்டத்தட்ட 1550கள்ல தான் இது நடந்தது. அந்த அந்த நேரத்துல தான் என்ன செய்தார், கலைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ரோமர் ராஜ்யத்துல வந்து அதாவது ரோமர் வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா பாரம்பரியத்தை கடைபிடிக்க வைத்தாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் அவர் உணர்ந்து கொண்டார், பாரம்பரியங்களை கடைபிடிப்பதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஒருவன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனுடைய இருதயம் மாறணும். அப்ப இங்க கலைகள் விதைக்கப்படுதுன்றத மற்றவங்களுக்கு எடுத்து நூல்களின் மூலமாகவும் வெளிப்பாடுகள் மூலமாகவும் சொன்னார். அதன் நிமித்தம் அவர் அதற்கு துன்புறுத்தப்பட்டார். அடுத்து வந்து சீகன் பால், அவர்தான் முதலாக தமிழில மொழிபெயர்த்தவர். நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற இந்த பைபிளை வந்து முதலாக நமக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்த்தவர். அதன் பின்பு ஒரு 100 வருடங்களுக்கு பின்பாக இந்தியாவுல மிஷினரி மூலமாகவும் ஜாழ்ப்பாணத்தில் மிஷினரிகள் மூலமாகவும் நிறைய தமிழ் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டது. இப்ப இருக்கிறது நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்ட பைபிள் தான் நமது கையில் இருக்கிறது. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு செய்ய முன்பாக அவரை பற்றி நாம ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான், அவர் சின்ன வயசுல இருக்கும்போது, அவருக்கு கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கும் நினைக்கிறேன். அந்த வயசுல அவங்க தாயார் வந்து என்ன செய்துட்டாங்க, இறந்து போற நிலையில வந்துட்டாங்க. இப்ப இறக்கும் போது அவங்க சொல்றாங்க, உனக்கென்று ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன், அந்த பொக்கிஷத்துல அது வேதாகமத்துக்குள்ளதான் இருக்குது, அந்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் நீ புரட்டி பார்த்தேன்னு சொன்னா என் கண்ணீர்கள் நிறைந்ததா இருக்கும் என்று தாயார் சொல்லிட்டு மரணித்து போகிறார். இந்த சிறுவனுக்கோ தன் தாயார் இறந்தது நிமித்தமும் அந்த பைபிளை அப்படி என்னதான் பொக்கிஷம் இருக்கணும்ன்றத அவர் ஏதாவது தன்னுடைய தாயாரின் கண்ணீரா இருக்கிறதால அவர் அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறார். பைபிள் காலேஜ் அதுகளெல்லாம் போய் என்ன செய்யறார், வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார். அதாவது அவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரர், ஆனா அவர் வந்து என்ன உறுதிமொழி எடுக்கிறாருன்னா, இந்த ஐரோப்பால நான் கர்த்தரை தெரிந்து கொண்ட 1000 பேரை நான் ஆதாயப்படுத்துவதிலும் பார்க்க இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கும் ஒரு மனிதனை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதன் நிமித்தம்தான் அவர் லண்டன்ல மிஷனரியில சேர்ந்து இந்தியாவுக்கு பயணமானது மட்டுமில்ல, அங்க தமிழ கற்றுக்கொண்டார். அவருக்கு நிறைய தடங்கல்கள் வந்தது, ஆனாலும் அந்த தமிழை எப்படி கற்றுக்கொண்டு நமக்கு இந்த வேதத்தை கொடுத்தாருண்டா, நீங்க நம்மளா சின்ன பிள்ளையில மணல்ல எழுதி பார்த்திருப்பார். அந்த மணலில தான் அவருடைய எழுத்துக்களை எழுதி கற்றுக்கொண்டு நமக்கு இந்த தமிழ்ல இந்த மொழிபெயர்ப்பை கொடுத்திருந்தார். அப்படிப்பட்டவர் தான் இந்த சீகன் பால். அடுத்து நாங்க பார்க்க போறோம் அப்போஸ்தலர் ஜோன். அவர்தான் வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டது அவருக்கு. ஆனா அவருக்கு கர்த்தர் இவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாலும் இந்த வெளிப்பாடுகள் வந்து நமக்கு இப்போது கையில கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து போலிகிராப். அவர் தான் என்ன செய்யப்பட்டாருன்னு சொன்னா, அந்த போலிகிராப் என்ன செய்தாருன்னா நிருபங்களாக எழுதி என்ன செய்தார், எல்லா சபைகளுக்கும் அனுப்பி கொண்டு இருந்தார். நிருபங்கள், அவர் எழுதின நிருபங்களுக்கு அளவே இல்லை. அதன் நிமித்தம் அவர் இரத்த சாட்சியாகத்தான் அவருடைய மரணமும் இருந்துச்சு. அப்ப அந்த இரத்த சாட்சியாக அவர் மரித்தது மட்டுமில்ல, அவர் இன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் கர்த்தருடைய எவ்வளவு வெளிப்பாடுகளும் எங்களுக்கு கிடைப்பதற்கு ஜோன் ஒரு காரணமா இருந்தது போல போலிகிராபும் எங்களுக்கு ஒரு காரணம் இருந்தா. அவர் தான் இதுகளை எழுதி எல்லா சபைகளுக்கும் கொடுத்தார். அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் வந்து சபை என்பது என்னன்னு தான் பார்க்க போறோம். அதாவது சபை என்று நாங்க சொல்லும் போது நீங்க எபேசியர் 2:20 எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்து எபேசியர் 2:20 சொல்லப்படுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அஸ்திபாரம் மேல் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு நீங்க ஆறுதலாக வாசிச்சு கொள்ளுங்க, அது ஒரு பெரிய வசனமாக இருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸாக நான் ஏசாயா 28:16 தருகிறேன். அடுத்து சகரியா 4:7 தாரன். அடுத்து சங்கீதம் 118 தருகிறேன். அப்ப இது வந்து சபைன்றது என்னது கண்டதுக்காக, சபை என்று சொன்னா அவர் சொல்ற காரணம் ஒன்றுதான். அதாவது அப்போஸ்தலர்கள் வந்து அஸ்திபார கல்லாகவும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைக்கு மூலக்கல் வந்து இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்கு மூலக்கல்லாகவும் இயேசு கிறிஸ்துவும், அஸ்திபார கல்லாக அப்போஸ்தலர்களும், ஜீவ கற்களாக நாம் இருக்கிறோம். அந்த ஜீவ கற்களுக்கும் அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபார கற்களும்
மூளைக்கல்லாகவும் இருக்கிற எங்களைத்தான் சாந்து பூசி, அதாவது இணைவா இசைப்படுத்துறார் ஆவியானவர் என்று சொல்லப்படுது. அவர் தான் என்ன செய்யறார்? சாந்து பூசி அது ஒரு ஆலயமாக மகிமையமான அந்த ஒரு மனம் யாரால வரும்னு சொன்ன, நாம எல்லாரும் வெவ்வேறு தேசத்துல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்லாட்டி வெவ்வேறு மொழி பேசுறவங்களா இருக்கலாம், வேறு தேசங்களா இருந்தாலும் என்ன செய்வோம்? கர்த்தருடைய சபையில நாம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரன் சகோதரிகள். அப்ப அந்த ஒரு மனத்தை யார் உங்களுக்கு கொடுக்கிறது? ஆவியானவர். அதன் மூலமாக என்ன செய்யறார்? அந்த சபையை எழுப்பி கட்டுற அஸ்திபார கற்களாக, அப்போஸ்தலர்களாக, ஜீவ கற்களாக எங்களையும் மூளைக்கு தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவையும் பட்டு கட்டப்பட்ட ஆலயம்தான் நம்ம தான் ஆலயம் என்று கட்ட. அப்ப சபை என்பது என்னன்னா, நாங்க தான் சபை. அப்ப சபை என்ன நாங்க உடனே சர்ச் என்று யோசிக்கிறீங்க. இங்க சபை வெளிப்படுத்தல் விசேஷத்துல சபை என்று நாம ஆராய்ந்து பார்க்கறதுக்காகத்தான் அங்க இந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயோ, அது சபைக்குத்தானே கொடுக்கப்பட்டது, சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்டது, போதகருக்கு கொடுக்கப்பட்டது, நாமே இதெல்லாம் படிக்கணும்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மளைத்தான் ஆலயம் என்று சொல்ற, நம்மளைத்தான் எடுத்துக்கொள்ளப்படுற. சபைய அந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ள போறதில்லை. அப்ப நாம தான் அதுக்கு தயாராகணும். அதனால சபை என்றது என்னன்றத பார்த்தோம். அடுத்து நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்க பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னா, லைக் சியான் பாலோட அம்மா ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா தானே, இந்த வேதத்துல இருக்கிற வசனங்கள், அதாவது அவட கண்ணீர் மட்டும்தான் இந்த வேதத்துல இருந்ததென்று. ஆனா எனக்கு கர்த்தர் சொல்லும்படியா தோன்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்னண்டா, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் கண்ணீர் இல்ல. இந்த வேதத்துல ஒவ்வொரு பக்கங்களும் இரத்தத்தினால எழுதப்பட்டிருக்கு. ஏண்டா இந்த இந்த வேதத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக இதுல நூற்றுக்கணக்கானவங்க இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள், உதாரணத்துக்கு மார்க்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். மார்க்கு சுவிசேஷத்தை மார்க்கு எழுதினார். அப்போஸ்தலரோட கூடவே இருந்தார், பவுலோட கூட இருந்தார், பேதுருவோட கூட இருந்த மனுஷன். அந்த சுவிசேஷத்தை எழுதினதுக்காக அவருடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது அந்த சுவிசேஷத்தை எழுதியதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, கழுத்துல கயிறை போட்டுட்டு அவர் அந்த குதிரையில, நீங்க படங்கள்ல மூவியில பார்த்திருப்பீங்க, இழுத்துட்டே போவாங்க சாகும் வரைக்கும். அவர் அப்படியே ஒரு கொடூரமான மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்காக இந்த பைபிள் எங்களுக்கு கிடைக்கணும், இந்த பிரமாணங்களை நாங்க கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரிதான் அப்போஸ்தலர்கள் ஜோவானையும் ஜூதாசையும் தவிர மற்ற எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நமக்கு இரத்தத்தால எழுதப்பட்டிருக்கு. அதனால இதோட மகிமையை உணர்ந்து இந்த பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம நம்ம கை கொள்ளணும். ஏன் இந்த பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய வருகையின் போது நாங்க விடுபட்டு போக கூடாது. அதனாலதான் அவங்க தங்களுக்கு கிடைச்ச அந்த மகிமைய கிருபைய எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும் என்று நினைத்தாங்க. அதனால எப்படியாவது யாராவது ஒருவர் மூலம் என்ன செய்திடணும், இதை வாசிக்கப்பட்டு தேவன் என்னத்தை விரும்புற, தேவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறது அறிஞ்சு நம்மளை மாற்றி கொள்ளணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதன் நிமித்தம்தான் இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க பைபிளை எடுத்து படிக்கும்போது ஒரு நிமிஷம், இப்ப நம்ம அம்மா அப்பா அவங்களோட அம்மா சொன்ன போது அந்த சிறுவனுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ, அதே ஃபீலிங்கோட இந்த பைபிளை எடுத்து வாசிங்க. இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தங்களோட ரத்தம் இருக்குது. அதனால அதை மகிமையோட எடுத்து அதை கற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிங்க. அடுத்து நாங்க போக போற விஷயம் ரெவலேஷனுக்குள்ள போறோம். ரெவலேஷன் 1வது அதிகாரத்துல தொடங்க போறோம். நான் வாசிச்சுட்டு இதுல இருக்கிற எல்லா வசனத்தையும் நான் எடுத்துக்கொள்ள போறதில்லை. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாருமே நன்கு வேதத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க. அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதுல எடுத்துக்கொள்றேன். அதெல்லாம் மட்டும் அண்டர்லைன் பண்ணி அங்க கொடுத்திருந்தேன் பாஸ்டர்கிட்ட. ஸோ அவர் அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டிருக்கிற. அப்ப அதுகளை மட்டும்தான் நான் மெயினா பார்த்துட்டு போறேன். ஸோ முதலாவது வசனம் சொல்லுதுண்டா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை
தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இது நாங்க ஏற்கனவே போன முதலாவது வகுப்புலையும் படிச்சிருப்போம். அதாவது ஒரு வசனம், இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனங்கள் எத்தனை பேருக்கூடாக வந்திருக்குன்றத நாங்க காணக்கூடியதா இருந்திருக்கு. பிதாவானவர், இதுல சொல்லப்படுது, பிதாவானவர் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டதா இந்த வேதம். இப்ப இந்த வேதம் யாரு எடுத்து சொல்றாங்க? போதகர், அதாவது சபையின் தூதர்கள் போதகர்கள் மேல எண்ணத்தோட பசுத்த ஆவியானவரின் உதவியோட விசுவாசியான நமக்கு போதகர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இது 7 ஸ்டேஜ கடந்து வருது. அப்ப இதோட மகத்துவம் எவ்வளவு என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். பிதா, இயேசு கிறிஸ்து, தூதன், அப்போஸ்தலர், போதகர், பரிசுத்த ஆவியானவர், அடுத்து விசுவாசி. அப்ப இந்த 7 பேரினூடாகத்தான் இந்த வசனம் வருது. அடுத்து டெஸ்டிமனி. ஓகே, அந்த டெஸ்டிமனி என்னன்னா, இங்க 2 விதமான டெஸ்டிமனி கொடுக்கப்படுது. அதாவது யோவான் சாட்சி கொடுக்கிறார். என்ன மாதிரியான சாட்சி கொடுக்கிறாருன்னா, நம்ம 2 விஷயத்தை இதுல கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, இங்க 2 விதமான மக்களை பற்றி இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லுவார். முதலாவது சொல்ல போற மக்கள் சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட மக்கள். அப்ப சாட்சி சொல்லும் போது, உதாரணத்துக்கு இப்ப யோவான் எடுத்துக்கொண்டு அவர் சொல்றார், நான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் நான் கண்டவைகளையும் சாட்சியாக அறிவிக்கிறேன். அப்போ இங்க சாட்சி சொல்லப்படும் போது நாங்க ஒரு 5 வகையான மக்களை காண்கிறோம். அவங்களை இனம் காண்றதுக்கு இது ஒரு வழி. அப்ப அது எப்படியான வழி? புதிய ஏற்பாட்டுல சாட்சி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் மற்றது புதிய பாட்டையும் பாடுவாங்க. அவங்க சபை, புதிய ஏற்பாட்டு மக்கள். பழைய பரிசுத்தவங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள் எப்படி சொல்லுவாங்க? சாட்சி தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்க சாட்சியின் நிமித்தமும் என்று சொல்லுவாங்க. அடுத்து மோசையின் பாட்டை பாடுவார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள். ஏன்னா இங்க 2 பேரையும் பற்றி கத்து தெரிவிப்பார். சாட்சி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மக்கள் நிற்கிறது நாங்க காணக்கூடியதா இருக்கு. அப்ப அவங்க யார் என்பதை இனம் காண்றதுக்கு இந்த 2 சாட்சியும் தான் எங்களுக்கு உதவியா இருக்கு. அதனால நாங்க அதை பார்த்தோம். அதை கவனிச்சு கொள்ள, நீங்க வாசிக்கும் போது இவங்க எந்த மக்கள் என்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாரி இந்த 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 வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க வாசிக்கிறதால என்ன நன்மை, இதை படிச்சு கொள்றதால என்ன நன்மை என்றது தான் பார்க்க போறோம். அதாவது இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. நாம இத சாதாரணமா விளங்காம வாசிச்சாலே இது எங்களுக்கு கட்டட ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாங்க. அது மட்டும் இல்லாம கேட்கறது, நம்ம சில பேருக்கு வயசு மக்களுக்கு கண் தெரியாது. அப்ப அதனால இத கேட்டாலே, காது கொடுத்து கேட்டாலே அதுவும் பாக்கியம் என்றாங்க. அதை விட பாக்கியம் என்னது? இவற்றை எல்லாத்தையும், இந்த வசனத்துல கூறப்பட்ட எல்லாவற்றையும் கை கொள்றவன் எல்லோரையும் விட பாக்கியவானா இருப்பானா. அப்ப நாங்க இந்த 3 காரியத்தை கேட்கிறதோட மட்டுமல்ல, படிக்கிறதோட மட்டுமல்ல, அதை கை கொன்றவன் இன்னும் பாக்கியவான் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லப்படுது. அடுத்து நீங்க 7 ஸ்பீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 ஸ்பீட்டும் என்னன்றத ஏசாயா 11:2 பாப்பீங்க. அந்த 11:2 என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஞானத்தை அருளும் ஆவி என்று 7 விதமான ஆவிகள் இருக்கு. ஏன் இந்த 7 விதமான ஆவிகள்? பரிசுத்த ஆவியானவர் 7 விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார், விஷயத்தை கொடுக்கிறார். அப்ப நாலேஜ கொடுக்கறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப 7 விதமான ஆவியாக அங்க வெளிப்படுறார். அதே நாங்க அடுத்த 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தை பார்ப்போம். அங்க அந்த 7 ஆவியின் ஆவியானவரையும் தெரியும், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் எல்லாரையும் நாங்க என்ன பார்க்க முடியும்? அங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த 7 ஆவியானது என்னன்றத ஏசாயா 11:2 போய் நீங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்து. இங்க பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்ற. ஆனா இதைய என்ன செய்தாருன்னு சொன்னா, பூமியின்
ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்ல முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம் வேதத்துல. இயேசுவன் யோவான்ல சொல்லியிருப்பார், அதிபதி அதாவது பூமியின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது அவன் பிசாசு அவன் தன்னிடத்துல வரும்போது என்ன சொல்றான் இயேசு கிறிஸ்து, என்னிடத்துல ஒன்றுமே ஒரு குறையும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறார், அவர் அவ்வளவுக்கு உத்தமனாக இருக்கிறார். அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, பூமியின் அதிபதி என்று யார சொல்றாருன்னு பார்த்தா சாத்தானை தான் பூமியின் அதிபதி என்று சொல்றார். ஆனா இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அது எப்படி அங்க பூமியின் அதிபதி என்று சாத்தானை சொன்ன தேவன் இங்க பூமியின் அதிபதியாக நான் இருக்கிறேன் என்று தன்னை சொல்றார். அதுக்கு காரணம் என்னண்டா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினது நிமித்தம் என்ன செய்றார், ஆதாம் மூலமாக இழந்தது எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய சரீரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து மரணத்தின் மூலமாக அனைத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்றார். அப்ப ஆதாம் மூலமாக எல்லாவற்றையும் இழந்தார். கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் சத்துருவுக்கு விட்டு கொடுத்தார். ஆனா அந்த சத்துருத்தை இருந்து திருப்பி இயேசு கிறிஸ்துவானவர் பெற்று கொண்டுட்டார். அப்ப இப்ப பூமியின் அதிபதியாக யார் இருக்கிற, நம்ம இயேசுக்குதான். அதனாலதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது அவன். அப்ப ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா தள்ளப்படுறதும் ஒரு ராஜா வருவதும் தேவனுடைய சித்தம். அதனால நாம இந்த ராஜா தான் வேணும் அந்த ராஜா தான் வேணும் என்று ஒரு அரசாங்கத்தை குறித்து நாங்க தீர்மானம் எடுக்க முடியாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கலாம் மொழி அந்த தேசத்துக்காக. ஆனா இந்த ராஜா தான் வரணும் என்று சொல்லி நாங்க தீர்மானிக்கல. அது என்ன, அதன் அதிபதி யாரு, இயேசு கிறிஸ்து. அடுத்து நாங்க பார்க்க போறது ஓகே நீங்க அடுத்த வசனங்களை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு, நீங்க வாசிச்சு கொண்டு போகலாம். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரக்காரர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். மேகங்களுடன் வருகிறார். அப்ப இங்க மேகங்களுடன் வருகிறார் என்றதை நாங்க பார்க்க போறோம். அதாவது கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசனம் சொல்றது, ஒலிவு மலையில கர்த்தர் இறங்குவார். அப்ப அங்க ஒலிவு மலையில கர்த்தர் இறங்கும் போது எப்படி இறங்குவாருன்னு சொன்னா, எடுத்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் அங்க என்ன செய்வாங்க, ஸ்பிரிட்ல தான் வரப்போற. அப்ப அதனாலதான் எல்லாரும் தங்கும் போது அங்க கண்கள், அதாவது அவரை குத்தினவர்கள், பாதாளத்தின் வாசல்கள் கூட திறக்கப்படும். அங்க பாதாளத்துல கர்த்தரை சிலுவையில அரைஞ்சவங்களும் சரி, கர்த்தரை குத்தினவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்க. ஏனென்றா இந்த தேவனையா நாம என்ன செய்தோம், அவரோட அருமை தெரியாம, இவர்தான் மேசியா என்பதை தெரியாம நாங்க என்ன செய்துட்டோம், அவரை பலி கொடுத்துட்டோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல புலம்புவார்களா. சோ அப்படிப்பட்ட புலம்பல் இருக்கு. ஆனா இன்னொன்ற நாங்க இதுல பார்க்கணும், இதே இதுக்கு சத்ருவானவன் இன்னும் ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதுதான் நீங்க கேள்விப்படுவீங்க. இதுக்கு இந்த ஒலிவு மலையில கர்த்தர் இறங்கும் போது அதுல நடக்க போற யுத்தம் தான் அருமகதான் யுத்தம். அந்த யுத்தத்துக்காக சத்ருவானங்கள், இப்பெல்லாம் நீங்க எல்லாம் நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸ் வர போறாங்க, பூமியை பிடிக்க போறாங்க, அவங்களோட சத்தம் எல்லாம் கேக்குதுன்றெல்லாம் அடிக்கடி இப்ப நியூஸ்ல சொல்ல வலிக்கிட்டாங்க. அவங்களோட சத்தம் எல்லாம் கேக்குது, அவங்க கதைக்கிற பாஷை எங்களால கண்டு கொள்ள முடியல, ஆனா அவங்களோட சத்தம் கேக்குதுண்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏலியன்ஸ் என்ற ஒருத்தரும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிள்ளைகளோட இறங்கிறதான் அவங்க என்ன செய்யறாங்க, ஏலியன்ஸாக காட்ட போறாங்க. அந்த ஏலியன்ஸ் என்ன இந்த பூமியை பிடிக்க போறாங்கன்னு சொல்லி சத்ருவானவன் ஒரு யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்றான். அதுதான் அருமகதான் யுத்தம். அதனால நீங்க நியூஸ்ல இதுகள்ல வார்த்தையெல்லாம் பார்த்து நீங்க ஒன்றும் தவறாக எண்ண வேண்டாம். நமக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிற, ஞானத்தை கொடுத்திருக்கிற, இந்த பைபிளை கொடுத்திருக்கிற, இந்த வேதத்துல சொல்லப்படாத எந்த ஒரு காரியமும் இதுவரையும் நடக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்ரவேல் தேசமே ஒரு அற்புதம் தான். ஏண்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் 1800 வருஷங்களாக இஸ்ரவேல் தேசமே இல்லை. ஆனா வேதம் சொல்லிச்சுது. அதனால நீங்க மத்திய அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அத்தி மரத்தினாலே ஒரு உவமையை காண்பார். அந்த உவமை அது அத்தி மரம் துளிர் விடும் போது என்ன நடக்கும், நீ வசந்த காலம் சமீபமாயிற்று என்று சொல்லி நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த அத்தி மரம் என்னன்னு சொன்னா, அத்தி மரம் என்பது எரேமியா தீர்க்கதரிசி 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. அது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரேல்
இஸ்ரவேல் தேசத்து அத்தி பழம் வந்து ஜூதரை குறிக்கும், அத்தி மரம் வந்து இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்த மக்கள் எல்லாம் எங்க புலம்பெயர்ந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, புறாக்களை போல கழுகுகளின் மேலும் சிறகு கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு ஒரு தேசமே உருவாக்கப்பட்டுட்டு, அந்த தேசம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுவே ஒரு அற்புதம். ஏன்னா நமக்கு சாட்சியாக இருக்க போறது அந்த தேசம்தான். அந்த தேசம் உருவாக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்துல 3 காரியங்கள் இருக்க வேணும். ஒன்று வந்து இஸ்ரவேல்ல ராஜா இருக்கணும். அதன் துளிர் என்றது ஈசாக்கின் அடிமரத்துல இருந்து ஒரு துளிர், அதாவது ஈசாக்குல இருந்து தாவீது ராஜா வந்தார். அந்த தாவீது ராஜாவில இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார் என்று சொல்லி ஏசாயா 11 அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்ப இங்க வந்து எனது ராஜா இருக்கணும், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா இருக்கணும், எருசலேம் தலைநகரமாக்கப்பட வேணும், அடுத்து அங்க கோயில் இருக்கணும். இந்த 3 காரியங்களும் இருந்தால்தான் அது இஸ்ரவேல் தேசம். அப்ப இங்க வந்து இஸ்ரேல் தேசம் வந்து 1948 மே 14 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதே லூக்கா சொல்லும்போது சொல்லுவார், அத்தி மரத்தோடு மட்டிய மரங்களும் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று சொல்ல வேண்டும். அப்ப மட்டிய மரங்கள் போது அந்த இஸ்ரேல் தேசம் 1948 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 60 நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. நம்ம தேசம் கூட, நாம இந்தியா, இலங்கை, மலேசியா எல்லாமே என்ன ஆச்சுது, அந்த நேரத்துலதான் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு நாளும் பொய் உரைக்காது. இதுல இருக்க கூறப்பட்ட எந்த ஒரு உறுப்புமே தவறி போகாது. அப்ப அந்த இஸ்ரேல் தேசம் வந்து இப்ப என்ன ஆயிட்டுது, உருவாக்கப்பட்டுட்டு, அதுக்கு அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த சுதந்திரம் அடைஞ்சதும் முதலாக ராஜாவாக வந்தவர், அதாவது பிரைம் மினிஸ்டராக தெரிவு செய்யப்பட்டவர் டேவிட் பென் குரியன். அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மறுபடியும் ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வர. அதே தாவீது பேரோட முதலாவது பிரைம் மினிஸ்டராக டேவிட் பென் குரியன் தான் வந்தார். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது, உண்மை. அதுல எந்த ஒரு உறுப்புமே, வெளிப்படத்துல கூறப்பட்ட எந்த ஒரு காரியமுமே பொய்யில்ல. அப்ப அந்த இஸ்ரவேல் தேசம் வந்து நம் முன்னாடி இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சியதான். ஏன் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பற்றி கதைக்கிறோம்னா, அது நமக்கு சாட்சியாக இருக்கு. அதை வச்சுதான் நம்ம வருகையை நாம தீர்மானிக்க போறோம். அவங்களுக்கு நம்மளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த தேசத்துல என்ன செய்யப்படணும், இப்ப ஒரு மாசத்திற்கு அந்த இடிக்கப்படும். அந்த இடம் இடிக்கப்பட்டு அங்க ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று எசேக்கியேல் 37:38 சொல்லப்படுது. அப்ப அங்க ஒரு ஆலயம் வர வேண்டும். ஆனா இப்ப நாங்க முதலாவது பார்த்திருப்போம், நாங்க கர்த்தருடைய வேதத்தின்படி முதலாவது ஆலயம் வந்து எப்ப கட்டப்பட்டுச்சு, சாலமோன் காலத்துல கட்டப்பட்டுச்சு. அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டுச்சு, அங்க அருவருப்பான காரியங்கள் நடந்ததால அந்த ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் இடிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தாருன்னு தானியேல்ல சொல்லப்படுது. கர்த்தர் அனுமதி கொடுக்காம நம்ம வாழ்க்கையிலும் எதுவும் நடக்காது, தேசத்திலையும் எதுவும் நடக்காது. அப்ப அடுத்து 2வது ஆலயத்தை வந்து செருபாவால், எஸ்ரா, நெகமியாக்களை வச்சு கட்டுற. அந்த 2வது தேசத்தை ஆலயத்தை வந்துதான் கட்டல என்ன செய்யற, பார்த்துட்டு சொல்ற, கள்ள குகையா மாற்றினீங்க. அங்க என்ன செய்தாங்க, புறா வித்து கள்ள குகையாக மாற்றினாங்கன்னு அதையும் இடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப அதே இடத்துல என்ன செய்யப்பட போது, 3வது ஆலயம் வரப்போகுது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியானா இப்ப நாம தான் 3வது ஆலயமா இருக்கு. அப்படின்னா என்ன என்ன ஆக போகுது, அந்த ஆலயம் வரணுமெண்டா இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப அந்த ஆலயம் வர்றதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி வந்து, அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதும் என்ன செய்யப்படும், அங்க ஒரு பலிபீடம் கட்டப்படும். அந்த பலிபீடத்துக்கெல்லாம் சிறப்பு கிடாரி எல்லாம் தயாராகி விட்டுட்டு, இவன் அந்த ஆலயத்தை 24 மணித்தியாலத்துல கட்டி கொடுக்கறதுக்கு கூட டெம்பிள் இன்ஸ்டிடியூட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுது. ஆனா அந்த இடத்துல பலிபீடம் கட்டப்பட்டதும் பலி கொடுப்பதற்கு ரெடி ஆவாங்க. அதுதான் நமக்கு கடைசியா இருக்கிற. நீங்க நியூஸ்ல கழிவுப்படலாம், இல்லாட்டி வார்த்தைகள் மூலம் இந்த நியூஸ்ல பார்க்கலாம், கண்களினூடாக பார்க்கலாம், இல்லாட்டி காதினூடாக கேட்கப்படலாம். அந்த இஸ்ரவேலின் இப்ப இருக்கிற ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு பலிபீடம் கட்டப்படுதுன்னு நினைச்சா நீங்க அடுத்த நிமிஷமே என்ன செய்யணும், நாம தயார்படுத்திக் கொள்ளணும். தேவனுடைய வருகை நினையாத நாளிகையில அவருடைய வருகை இருக்கு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்ற. அதனால
நாம அவருடைய வருகைக்கு தயாராகணும். அதுக்காகத்தான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதை தெரிவு நாம எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும், நம்மளுடைய வருகை சமீபமா இருக்கிறன்றதுக்காக. அதனாலதான் அத்தி மரமும் துளிர்விட தொடங்கிச்சு, திராட்சை செடியும் பூ போட்டு காய்க்க விட்டுடு. அந்த திராட்சை செடி வேற யாரும் இல்லை, நாம தான் திராட்சை செடி. அதனாலதான் கத்தர் சொல்ற, நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கொடி விட்டு படர்றவன் தான் என்னில் நிலை நிற்க முடியும் என்று யோவான்ல சொல்ற. அப்ப நாம அவர்ல கொடி விட்டு படரணும். அவர்ல நாங்க கொடி விட்டு படரும் போது அவர்ல நிலை நிற்கிறோம். ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது மேகங்களுடன் வந்ததை பார்த்துட்டோம். அடுத்து அல்பாவும் ஒமேகாவும். இந்த அல்பாவும் ஒமேகாவும் என்பது என்னன்னு சொன்னா, கிரேக்க மொழியில அல்பா என்பது முதலாவது எழுத்தாக இருக்கு, ஒமேகா என்பது கடைசி எழுத்தாக இருக்கு. அப்ப இந்த அல்பாவும் ஒமேகாவும் நாங்க பார்த்து கொள்ள வேண்டியதும் ரெண்டும், அதாவது ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார் என்று கத்தர் சொல்றார். அந்த தொடக்கமும் முடிவுமா தேவன் இருக்கிறார். அதனாலதான் கத்தர் இந்த விஷயத்துல ஆதியும் அந்தமா இருக்கிறன்றதுக்கு கிரேக்க மொழியில அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரு லாங்குவேஜுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தேவன் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அடுத்து ஓகே, இங்க சொல்லப்படுது லைக், அதாவது இந்த ஏர்ல் சர்ச்சை குறித்து கத்த சொல்ற. அந்த ஏர்ல் சர்ச் என்னன்னு சொன்னா, இந்த இடம் அதாவது இந்த தியாத்ரா, சர்தை, பிலதெல்பியா எல்லாம் என்னன்னு சொன்னா, அதெல்லாமே துருக்கியில இருக்கப்படுற ஒரு லைக் சிட்டி. அந்த சிட்டியை ஏன் கத்தர் தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா, அந்த சிட்டிக்கும் கத்தர் வெளிப்படுற விதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சிட்டியோட பேருக்கும் கத்தர் அந்த சபைக்கு வெளிப்பட, அதாவது கத்தர் இப்ப உதாரணத்துக்கு சிமர்னான்றது துருக்கியில உள்ள சிமர்னா சிட்டி. அந்த சிமர்னா சிட்டியில இருக்கிற ஒரு சபை என்றுதான் சொல்றார். அப்ப நாம இது ஒவ்வொரு காலத்துல சொல்லப்பட்ட சபையா இருக்கலாம். ஆனா இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், அதாவது தன்மை, அந்த தன்மை 7 சபையிலையும் கொடுக்கப்பட்ட தன்மைகள் இன்று வரையும் நம்மட சர்ச்லயும் இருக்கு. இப்போ நமக்குள்ள ஒரு 30 பேர் இருக்கிறோம்னு சொன்னா, இந்த 30 பேருக்குள்ளயும் இந்த 7 சபையிலையும் சொல்லப்பட்ட தன்மையுடைய மனுஷங்க இருப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த 7 சபையும் ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த சிமர்னா சர்தை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருக்கிற தன்மைகள் நாம எங்க நிக்கிறோம். இந்த சபையில நான் முதலாவது சபையை பார்த்தோம்னா, எபேசு சபையை நோக்கி சொல்லுவார், நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்லுவார். அப்ப நாங்க எங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், உண்மையிலே நான் ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டேனா, கர்த்தரா ஆரம்பத்துல நான் எப்படி நேசிச்சேனோ அதே மாதிரி இன்னும் நான் தேவனை நேசிக்கிறேன்னா, அந்த நேசத்துல நான் இன்னும் நிலைத்து நிற்கிறேன்னா. அப்ப அதை நாம ஆராய்ச்சி பாக்குறதுக்கும் நாம எங்க விழுந்தமன்றத கர்த்தர் இங்க சுட்டி காட்டுற. தேவனில ஒரு நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா, நாம நன்மை செய்தாலும் நம்மளை பாராட்ட அவர் தவறுனதில்லை. அதே ஒரு தவறு செய்தாலும் என்ன செய்வார், அதை சுட்டி காட்டாம இருக்கவும் மாட்டார். ஏன்னா தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான் தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா ஒரு பிள்ளை செய்ததும் என்ன செய்தார், அதையும் தேவன் நினைச்சிருந்தா இந்த பைபிள்ல இருந்து என்ன செய்திருக்கலாம், அதை மறைச்சிருக்கலாம். ஆனா அவர் மறைக்க விரும்பல. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் தவறு செய்தா அங்க தண்டனை உண்டு. நாம கிருபை என்று சொல்லி ஒரு நாள் கிருபைய போக்கடிக்க கூடாது. தேவன் கிருபையானவர். தேவன் உணர்த்தப்படும் போது நம்ம மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கிறாரு, நான் சொல்ல இல்லை. ஆனா அதையே நாங்க என்ன செய்யக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்து நாங்க இருக்கக்கூடாது. நம்மளை நாம உணர்வடையணும்ன்றது தான் அவர் விரும்புறார். அப்ப அதனால நாங்க எவ்வளவுக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள ஆராய்ச்சி பாக்குறதுக்காகத்தான் இந்த அதிகாரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அதிகாரத்துல உள்ள எல்லாவற்றையும், அப்ப நம்ம இது முடிஞ்சு போன சபைதானே, இந்த ஒரு சபையும் ஒரு காலத்துக்குரியது. நாம எந்த சபையில இருக்கிறோம்ன்றது நீங்க சொல்லப்படும். கடைசி கால சபையில தான் நாங்க இருக்கிறோம். அந்த கடைசி கால சபையோட குணாதிசயங்களும் இங்க சொல்லப்படும். ஆனாலும் இந்த சபையில இருக்கிறதுலயும் நாங்க இருப்போம். எந்த சில வேளையில நான் கடைசி கால சபையில இருப்பேன், ஆனா என்னுடைய குணாதிசயம் என்ன செய்யப்படும், முதலாவது சபைக்குரியதான் இருக்கும். ஏன்னா நான் கர்த்தரையே பின்பற்றும், கர்த்தருக்கு எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதுல செய்யறேன். ஆனா அந்த ஆதியில கொண்ட அன்பை மட்டும் விட்டுட்டேன். அப்ப அது எனக்கு நான் முதலாவது சபைக்குரியவளாத்தான் நான் இருப்பேன்.
அந்த குணம் தான் எனக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அந்த துருக்கியில இருக்கிற ஏன் உலகத்துல இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கும் போது உலகத்துல எல்லா இடத்துலயுமே சபை வந்துட்டு பவுல் எல்லா இடத்துலயும் போய் போதிக்கிறார். ஆனாலும் அவர் தெரிந்து கொண்ட இந்த துருக்கியில உள்ள 7 சபைகளுக்கும் அந்த பேருக்கும் அதன் காலத்துக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற விதமும் இதுக்கு சம்பந்தமாக இருக்கும். அப்ப நாங்க அந்த சபைகளை பற்றி படிக்கும் போது அதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து கர்த்தர் இங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா தான் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துறார். அதாவது தான் எப்படிப்பட்டவராக அவருடைய சிரசும் மாயிரும் எப்படி இருந்தது, வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஏன் தன்னை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்றத சில பேர் இதுல இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். சில பேர் நீங்க சோத்திர பலிகள் சொல்லி பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் 1000 சோத்திர பலி 500 சோத்திர பலி எல்லாம் படிப்பீங்க. ஆனா அந்த சோத்திர பலி எல்லாம் தேவனுடைய புதிய புதிய நாமங்களை சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த சோத்திர பலிகள் நீங்க சொல்ல விரும்பினா இந்த வெளிப்படுத்தல தேவன் தன்னை தானே வெளிப்படுத்துறார். தேவன் நான் எப்படிப்பட்டவன், அதாவது அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவர். அப்ப நீங்க சோத்திர பலிய சொல்லும் போது நீங்க அவரை அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவரே சோத்திரம் என்று சொல்லும் போது நம்ம அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு தானே, அந்த அப்பாட பேரை சொல்லி நம்ம சொல்லும் போது அது அப்பாவே எங்களுக்கு தந்த பேர் இல்லையா? அப்படி நாங்க சொல்லி சோத்திரம் சொல்லும் போது அதுக்கு இன்னும் மகிமை அதிகம் இல்ல. ஆனா அந்த சோத்திர பலிகளும் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னா எபேசியர்ல சொல்லப்படுது, நாம இயேசு கிறிஸ்துவூடாக பிதாவுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது அந்த சோத்திர பலி. அது மட்டுமல்லாது சோத்திர பலி என்னத்துக்காக செலுத்தப்பட வேண்டும் என்றா தேவன் நமக்காக காட்டிய ஈவுக்காக நம்ம இன்னைக்கு நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி பலி செலுத்தலாம். அடுத்து இந்த பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருக்கிற அதை கற்றுக்கொள்ள கொடுக்கிற அதுக்கு நன்றி பலி செலுத்தலாம். அடுத்து நமக்கு தினந்தோறும் நம்மளை போஷிக்கிற அப்ப நம்ம உணவு உண்ணும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லித்தான் அந்த உணவு சாப்பிடணும். ஏன்னா தேவன் யாருக்குமே கொடுக்காத கிருபை. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாகிஸ்தான்ல எல்லாம் 9 லட்சம் 10 லட்சம் மக்கள் எல்லாம் என்னது ஒரு நேர சாப்பாடுதான் சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கர்த்தர் கிருபையா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்ப அது சோத்திர பலி தேவனுக்கு நன்றி. நாம ஒரு வேண்டுதலை வச்சோ இல்லாட்டி நமக்கு இது செய்யணுமன்றதுக்காக எல்லாம் நாங்க சோத்திர பலி செலுத்தக்கூடாது. தேவன் செய்த ஈவுகளுக்காகவும் தேவன் கொடுத்த பிரமாணங்களுக்காகவும் தேவன் கொடுத்த ஆத்துமாக்களுக்காகவும் தான் நாங்க நன்றி பலி செலுத்தணும் என்று சொல்லி வேதத்துல சொல்லுது. அப்ப அதனால நீங்க நீ சோத்திர பலி சொல்லும் போது இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல தேவன் தன்னை குறித்து தன்னுடைய கேரக்டர் நாமம் இல்ல, தேவனுக்கு எப்பவுமே ஒரே நாமம் தான். அதனாலதான் இயேசுக்கிறது என் நாமத்தின் நிமித்தம் என்றுதான் சொன்னாரோடைய என் நாமங்களின் நிமித்தம் என்று சொல்லல. அதனால அவருக்கு ஒரு நாமம் தான். ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்தின விதங்கள் பல. அப்ப இந்த விதங்களை அவருடைய தன்மைகள் அந்த தன்மைகளை கூறி நீங்க சோத்திர பலி சொல்லிக் கொள்ளலாம். இதுல அவர் சொல்றது அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவர். ஏன் தேவன் அக்கினி சுவாலை போன்ற கண்களை என்று சொல்ற? அக்கினி சுவாலை என்றது என்னது? ஒரு தீப்பிழம்பு, ஒரு வால்கனோல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுல இருந்து தீப்பிழம்பு எழுந்து கொண்டே இருக்கு. அந்த தீப்பிழம்பு போல அவருடைய கண்கள் என்று சொல்ற. அப்பா நான் உண்மையிலே இந்த வேதத்தை படிக்க நான் உண்மையா நினைச்சது, ஐயோ நம் தேவன் இப்படி எரிச்சல் உள்ள தேவன் என்று கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தேவன் கோபம் உள்ள தேவனும் என்றுதான் நான் முதலாவது தடவையா இந்த வேதத்தை படிக்க நினைத்து கொண்டேன். ஆனா அதன் பிறகுதான் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்துல இதுக்கு அக்கினி சுவாலை போன்ற கண்களுக்குரிய விளக்கம் இருக்கு. அந்த உன்னத பாட்டுல நீங்க 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருக்கு. அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அக்கினி அதாவது நேச வைராக்கியம், நேசம் மரணத்தை விடுது கொடிதென்று சொல்ற. ஆனா நேச வைராக்கியமும் அது பாதாளத்துக்கு ஒப்புறார். ஏன் பாதாளத்துக்கு ஒப்புறாருன்னு சொன்னா கர்த்தர் சில வேளையில சில காரியங்களை நெகட்டிவ் பரவலா பார்ப்பார். அதாவது எதிர்மறையானதா சொல்லுவார் ஓமையாக. அதே மாதிரிதான் இதையும் இங்க நெகட்டிவ் பாதாளம் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றத வெளிப்படத்துல சொல்ற. அக்னியும் கந்தகமும் எரியிற கடல்.
அதுல அந்த தணல் அதன சதா காலங்களும் அங்க பாதிக்கப்படும் மனுஷங்க. அப்ப அந்த அக்னியும் கந்தகமும் எரியிற கடல் எப்படிப்பட்டது? அந்த தணல் வந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும், அது அணையாது. சோ அப்ப தேவன் வந்து இங்க என்ன சொல்றார்? அந்த அவருடைய நேசம் வந்து அப்படிப்பட்டதா. அது தணல் மாதிரி, அக்னி தணல் மாதிரி தான் கர்த்தருடைய நேசம். அதனாலதான் அவருடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சுது. அந்த அப்படிப்பட்ட அக்னி சுவாலை போன்ற கண்கள். அவருடைய நேசம் வந்து எப்பவுமே குறைவுபடாது. மனுஷன் காட்டுற அன்பு வந்து நிரந்தரம் இல்லாது. அது தேவைகளை பொறுத்து இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு தேவை முடிஞ்சது நம்மளை விட்டு குறைஞ்சு போகும். ஆனா நம் தேவனோ அவருடைய நேசம் வந்து அக்கினி தணலாக எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு குறைவு, அது அணையாது. அதுக்கு என்னது? அடுத்த அதிகாரத்தை, அதாவது 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அதுல அந்த என்ன தண்ணீரால கூட என்ன செய்ய முடியாது, அதை அணைக்க முடியாது. அப்படிப்பட்ட நேசம், அப்படிப்பட்ட நேசம் உள்ள தேவன் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் அதுக்கு பாத்திரமே இல்லை, ஆனாலும் என்ன செய்த நம்ம தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அவருடைய அன்பானது அக்கினி சுவாலை போலவே எப்பவும் இருக்கிறது. அடுத்து வந்து நாங்க பார்க்க போறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது ஏற்கனவே நாங்க அதை பற்றி படிச்சிருக்கிறோம். எபேசியர்லயும் சொல்லப்படுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன என்பது. அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ன்றது கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் அவர் வேதத்துல சொல்லப்படுது, நியாய தீர்ப்பு அவருடைய கர்த்தருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது. எப்படி தேவன் வந்து வார்த்தையினாலே இந்த பூமியை உண்டாக்கினாரோ, அதே மாதிரிதான் என்ன செய்யுது, இந்த பூமியை நீங்க 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் வார்த்தையாலதான், பட்டயத்தினாலதான் இந்த பூமியை அழிக்கிறார். அப்ப அவருடைய வாயிலிருந்து நியாய தீர்ப்பு புறப்படுகிறது. இப்ப நம்ம தேவன் வந்து வார்த்தையினாலதான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அதனால இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்து ஒருவருக்கு, அதாவது நாம கொடுக்கும் போது நமக்கு அது சுத்திகரிப்பா இருக்கும், அதை பெற்றுக்கொள்றவனுக்கு நியாய தீர்ப்பாக இருக்கணும். அதனால அந்த வார்த்தைய கை கொண்டுதான் எப்பவும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும். இல்லாட்டி அது இருபுறம் நம்மளையும் சீவி விட்டுரும். அதனால கொடுக்கும் போது அவ்வளவு மகிமையும் கவனமும் அந்த வார்த்தைக்கு தேவை. சோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பார்த்தோம். அடுத்து அவருடைய சத்தம். அந்த அவருடைய சத்தம் வந்து நாங்க அவருடைய சத்தத்தை அறியக்கூடிய மனுஷராக இருக்கணும். உதாரணமா அன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க எலியா, அன்னைக்கு 2 ராஜாக்கள்ல பார்த்திருப்பீங்க. எலியா வந்து கெபில போய் ஒளிஞ்சிடுவார். அவர் சால்வையை போட்டுட்டு பார்த்துட்டே இருப்பார். தேவன் கூப்பிடுற, எலியாவே உனக்கு இங்க என்ன அலுவலண்டு. ஆனா அப்படி கேட்கும்போது அவருக்குள்ள ஒரு பயம். அவர் அந்த சத்தத்தை காது கொடுத்து நல்லா கேட்பார். லைக் பெரு வெள்ளத்தோட இரைச்சல், பெரும் காற்றா வரும். அப்படி வந்து எல்லாம் முடியும் போதுதான் கடைசியில என்ன பார்க்கிறோம், மெதுவான மெல்லிய சத்தம். இதில் தேவன் இருப்பாருண்டா அந்த மெல்லிய சத்தம் கேட்கும் போதுதான் வர. அப்ப நம்ம தேவனும் வந்து இதுல வந்து பெரும் இரைச்சலாக இருக்கு. அந்த பெரும் இரைச்சலா இருக்குன்னு சொன்னா அவர் அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், ஏன் தேவனுடைய சத்தம் பெரும் இரைச்சலா இருக்குன்றத நாம தியானிக்கணும். ஆனா ஆதாமோட பேசும்போது அவர் மெல்லிய சத்தமாகத்தான், குளிர்ந்த நேரத்துலதான் அவர் ஆதாமிட்ட வர. அப்ப அவர் அந்த கோவப்படாத நேரம் வந்து அவருடைய மெல்லிய சத்தம். அதனாலதான் எளிய அந்த சத்தம் கேட்கும் வரையும் காத்திருக்கிறார். அப்ப அதனால தேவன் கோபமா இருக்கிற சத்தம் எது, தேவன் குளிர்மையாக இருக்கிற நேரம் என்ன, தேவனுடைய சத்தங்களை நினைச்சு கொள்ளணும். தேவனுடைய இப்ப அன்பு எப்படிப்பட்டதுன்றதை பார்த்தோம், தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டதுன்றத நாம தியானிக்கணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்றதையும் நாங்க பார்த்தோம். அப்ப இங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது, அப்ப இங்க வந்து 3 அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் தன்மைகளை இங்க வெளிப்படுத்துறதுக்கு காரணம், இந்த 7 சபைக்கும் வந்து இந்த தன்மையில ஒன்றைத்தான் அந்த சபைக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றா அந்த சபை அந்த தன்மை உள்ளதாக இருக்கு. அதனால அந்த தன்மையில தான் தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த தன்மை உள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவன் சொல்கிறதாவது தான் அந்த சபைக்கு சொல்லுவார். ஏனென்றா அந்த சபைக்கு வந்து தேவைப்படுறது வார்த்தையாக இருக்கு. அப்ப இங்க தான் எப்படி வெளிப்பட்டாரோ இந்த வெளிப்பாடுகள் தான் ஒவ்வொரு சபைக்கும் அவர் வெளிப்பட போறார். அடுத்து வந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறார் என்று சொல்றார். இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் யாரிடத்துல இருந்துச்சு? முதலாவதா அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலும்
சாத்தானிட்ட தான் இருந்துச்சு. அதனாலதான் ஜூதா முதலாம் ஜூது 1:9 வந்து நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. மோசையின் சரீரத்தை கேட்டு வாக்குவாதம் தர்க்கம் பண்ணினான் என்று சொல்லப்படுது. அப்ப மோசையின் சரீரம் வந்து பாதாளத்துக்கு போக வேண்டியது. என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட முன்னாடி மேல் பாதாளம் கீழ் பாதாளம் தான் இருந்துச்சு. அதனாலதான் மேல் பாதாளத்துல இருக்கிற ஆபிரகாமிட்ட அந்த ஐஸ்வர்யவான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கீழ்பாதத்துல என்னெல்லாம் நடக்குதோ மேல் பாதாளத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலிருந்து மரணித்து உயிர் தெழுந்து போனதும் அந்த மேல் பாதாளத்துல இருந்த மனுஷங்களைத்தான் அந்த பரிசுத்தவான்களைத்தான் எங்க சென்ன பரதேசிக்கு எடுத்து சென்றார். அப்ப இப்ப பாதாளத்துல திறவுகோள் யாரிடத்துல இருக்கு? மரணத்தை ஜெயமாக விழுங்கினதுனால தேவனிடத்துலதான் இப்ப மரணத்திட திறவுகோளும் பாதாளத்திட திறவுகோளும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த ஜூதால ஏன் அந்த 9வது அதிகாரத்துல ஜூதா அதை தெரியப்படுத்தின மோசையின் சரீரத்துக்காக சாத்தான் தர்க்கம் பண்ணினான். ஆனா மோசையின் சரீரத்துக்காக தர்க்கம் பண்ணினதுக்கு 2 காரியங்கள் இருக்கலாம். அதாவது மோசையின் சரீரத்துக்காக கர்த்தர் ஏன் மோசையின் சரீரத்தை வந்து அடக்கம் செய்தார் என்று சொன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதாவது மோசே மலையில இருந்து இறங்கி வரையில என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து வணங்க தொடங்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்க முறுமுறுத்துதல் நிமித்தம் கொள்ளிவாய் பாம்புகளை கர்த்தர் விடுவார். அதன் மூலம் மனுஷங்க சாகடிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த கொள்ளிவாய் மக்கள் பிறகு மனம் திரும்பினதும் மோசைக்கு வந்து கர்த்தர் கட்டளையிடுற அந்த கொள்ளிவாய் பாம்பை செய்து ஒரு தடியில நாட்டி வைக்கும்படி அதை பார்க்கிறவன் அதை பார்த்து குணமடைவான்னு சொல்லி. ஆனா வேதத்துல 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அந்த கொள்ளிவாய் எசேக்கியா ராஜா வந்து அந்த கொள்ளிவாய் அதாவது எப்ப தடியில நாட்டப்பட்டதை இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு விக்கிர ஆராதனையாக வச்சு தூபம் காட்டி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக தங்களோடையே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த 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 கொள்ளிவாய் பாம்புக்கு கூட அவங்க விக்கிர ஆராதனைக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த மோசையும் வந்து என்ன செய்திருவாங்க, மோசையை அடக்கம் செய்த இடத்தை வந்து தங்களுக்கு ஒரு விக்கிர ஆராதனையாக மாற்றிடுவாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, எலியா புதைக்கப்பட்டார். எலியா வந்து இறந்ததும் அவருடைய கடலத்துக்கு மேல வந்து விழுந்த மனுஷன் வந்து என்ன செய்வான், எழுந்து நிற்பான். அந்த அவருடைய எலும்புகளுக்கு மேல விழுந்த ஒரு மனுஷன் ஏண்டா அவ்வளவுக்கு எலியாவுக்குள்ள அத்தனை வல்லமை இருந்துச்சு. அந்த வல்லமையின் நிமித்தம் எலியா செய்யப்பட்ட அற்புதம் தான். அதாவது அவருடைய கடைசி அற்புதம் வந்து அங்கதான் நடக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எலிசா செய்த அற்புதங்கள்ல 2 மடங்கு வந்து எலியா செய்யணும். ஏண்டா அவர் இரட்டத்தனியாக எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட, அதனால அற்புதங்களையும் இரட்டத்தனியாத்தான் நாங்க செய்திருப்பார். அப்ப அதே மாதிரிதான் மோசையை கொண்டு கர்த்தர் என்னது அத்தனை அற்புதங்களை செய்தவர். அப்ப மோசையின் சரீரத்துக்கு வந்து அத்தனை வல்லமை இருக்கும். அப்ப அந்த சாத்தான் வந்து அந்த சரீரத்தை எடுத்து எந்த தவறுக்கும் அதை பயன்படுத்த கூடாதுன்றது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து மோசையும் எலியாவும் தான் 11ஆம் அதிகாரத்துல இரத்த சாட்சியாக மறிக்க போறவங்க. அப்ப அதனாலதான் நாங்க இங்க பார்த்திருப்போம், மத்தேயுல வந்து கர்த்தர் மறுரூபமாகும் போது காட்சி கொடுத்தது மோசேயும் எலியாவும் தான். சோ அவங்க 2 பேரும் தான் அந்த ஒளிவு மர தண்டுகள் என்று சொல்லப்படுது வேதத்துல. அப்ப அந்த 2 பேரும் தான் என்னது உபத்திர காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயும் விடுபட்ட சபைக்காக எலியாவும் தான் சுவிசேஷம் சொல்ல போறாங்க. சோ அவங்க 2 பேரும் அடுத்து வர இருக்கிறபடி அந்த ஸ்பிரிட், அதாவது அவங்களே வரப்போறது இல்ல. இப்ப யோவானை பார்த்து என்ன சொல்லுவாங்க, எலியாவின் ஸ்பிரிட்டோட வந்தாருன்னு தான் யோவானை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அங்க 2 ஒளிவு மர கன்றுகளும் இந்த மோசையின் ஸ்பிரிட்டோடையும் எலியாட ஸ்பிரிட்டோடையும் தான் இருக்க போறாங்க. அதனாலதான் இப்ப பாதாளத்துல திறவுகோள் யார்கிட்ட இருக்குது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினத்தால தேவனிடத்துல தான் இப்ப பாதாளத்தின் திறவுகோள் இருக்குது. அப்ப நம்ம இன்றைக்கு 1வது அதிகாரத்துல கர்த்தருடைய கேரக்டர்ஸ், அதாவது தன்மைகளை பார்த்தோம். அவர் எப்படி வெளிப்படுறார், அவருடைய தன்மை, சத்தம், அவருடைய பாதாளத்தின் திறவுகோள் அவர்கிட்ட இருக்கிறது,
எல்லாத்தையுமே பார்த்தோம். எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு அவர் ஜெயம் கொண்டவர் என்றதை இங்க உறுதிப்படுத்தி இருப்பார். 1ஆம் அதிகாரத்துல அதைத்தான் உறுதிப்படுத்துறார். நான் ஜெயம் கொண்டது போல நாமளும் ஜெயம் கொள்ளணும்ன்றத அவர் உறுதிப்படுத்துறார். அப்ப இத உறுதிப்படுத்தின தேவன் நமக்கு எப்பவுமே எப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க எல்லாரும் என்ன ஒரு நிருபங்களாக இருக்கிறீங்க. அவர் எழுதின நிருபங்களை விட அவர் என்ன செய்யறார், நாங்க நிருபங்களா இருக்க வேணும் என்று விரும்புறார். நாம ஒரு மாதிரியாக கர்த்தரின் சாயலாக இருக்கணும்ன்றது தான் தேவன் விரும்புறார். அவரை போல நாமளும் ஜெயம் கொள்ளணும் என்றுதான் தேவன் விரும்புறார். அதனால நாங்க ஜெயம் கொள்ள வேணுமெண்டா என்ன செய்யணும்ன்றத அடுத்த அதிகாரத்துல அடுத்த கிளாஸ்ல நாங்க படிக்கக்கூடியதா இருக்கும். நீங்க முடிஞ்சா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தையும் படிங்க. அதுல 7 சபைகள் இருக்கு. ஆனா அடுத்த கிழமை 7 சபைகளையும் எங்களால பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 2 சபை இருந்து அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பார்க்கும் போது. அதனால நீங்க முடிந்த அளவுக்கு இதை தியானிச்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்க. ஏண்டா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க எவ்வளவுக்கு தியானிக்கிறீங்களோ அதுக்குரிய நன்மைகளை நீங்க தான் பெற்றுக்கொள்வீங்க. அதனால முடிந்த அளவு இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இந்த 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு படிச்சிருக்கீங்க. இத தெரிஞ்ச விஷயங்களை போய் நீங்க தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இதை விட வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லவரா இருக்க பாஸ்டர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை கொடுத்ததற்காக தேவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசியாக நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். இதில் இருக்கிறவங்க யாராவது ஓவப்பட்டவங்க ஜெபித்து முடிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த தெய்வமே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகத்தை கூடி சேர்த்து ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்க முடியாத பெரிய சிலாக்கியத்தை நமக்கு தந்து ஆண்டவரே இந்த நேரத்தை உங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வைத்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா விசேஷமாக ஆண்டவரே கொடுத்த அந்த உடைய பிள்ளையை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே சுகபலத்தை கொடுத்து இன்னும் அதிகமான ஆண்டவரே உங்களுடைய வெளிப்பாடுகளை ஆண்டவரை தந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி இன்னும் உங்களோடு கிட்டி சேர உதவி செய்யும்படியாக துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே விசேஷமாக இந்த நாட்களிலே இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்னும் அதிகமான ஞானத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களையும் இந்த வேத பாடத்துக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே வழி நடத்தும்படியாக கெஞ்சிரோம். சுவாமி, ஒருவராவது ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே கைவிடப்பட்டு போய் விடாதபடி இருக்கு ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாக கெஞ்சிரோம். சுவாமி, மீதமான இந்த ராத்திரியிலும் ஆண்டவரே உங்களுடைய கரமானங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக துதிக்கிறோம். வர இருக்கிற நாட்களிலும் ஆண்டவரே நீங்களே எங்களை நடத்தி எங்களுடைய ஆலோசனை எங்களுடைய சித்தம் உங்களுடைய விருப்பப்படி அல்ல ராஜா. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் உங்களுடைய விருப்பம் எங்களை எதை செய்ய சித்தம் கொண்டிருக்கீங்களோ அதை எங்கள் மீது வைத்து ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாக துதிக்கிறோம். இந்த முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னமானது உங்களை மூடி மறைத்து ஆண்டவரே உங்களுடைய வெளிப்பாடுகளை இன்னும் உங்களுக்கு தந்து இந்த ராத்திரியில் எங்களோடு பேசி ஆண்டவரே இன்னும் கட்டி நெருங்கி சேர பண்ணும்படியாக துதிக்கிறோம். ராஜா உங்களுடைய கருத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் தேவன் தாமே சமாதானத்தோடு கடந்து செல்வாராக. ஆமென்.